நண்பர்களே, நம்ம சேனல் பார்க்குறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த யோகா பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தோதான ட்ரெஸ் உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பிறகு ஒரு மேட் ஒன்று வைத்து கொள்ள வேண்டும். அந்த மேட் உங்களுக்கு 6 அடி கிட்ட இருக்கணும். இந்த மேட்டுகள் இருக்கனால உங்களுக்கு முழங்கால் முட்டி அதுங்க சேஃபாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யோகா பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் கடுமையான யோகாசனங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம யோகாவில் இப்போ முன்னாடி பார்த்துருப்பீங்க, இப்போ வீடியோ விசுவல் ஆகிட்டு இருக்குது. அந்த வீடியோவில் நம்ம சுப்த வஜ்ராசனம் போட்டிருக்கோம். அந்த சுப்த வஜ்ராசனம் உங்களுக்கு நான் 4 மினிட்ஸ் சேலஞ்சுன்னு போட்டிருப்பேன். ஆனால் இதில் 4 மினிட்ஸ் சேலஞ்சு நான் முடிச்சேனா இல்லையான்னு நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இது இதுக்கு முன்னாடி நான் 20 மினிட்ஸ் கிட்ட போட்டிருக்கேன் இந்த யோகாவை, இந்த ஆசனத்தை. இந்த ஆசனம் ரொம்ப கஷ்டமானது. ஆனால் பட் இது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நோய் வராது, இருந்தால் போயிடும். பட் இதுக்கு டயட் எடுத்துக்கணும். டயட் எடுத்துன்னு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு அவ்வளோக்கு அவ்வளோவா வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யோகா ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த புது வருஷத்துலேருந்து பிளான் பண்ணிக்கணும், பண்ணுங்கள். யோகா பண்ணுங்கள். யோகா பண்ணிக்கிட்டு மசில்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. ஓகே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஜிம்முக்கு போகிறவங்க கண்டிப்பாக நல்ல ஃபுட்டு எடுத்துக்கோங்க. யோகா பண்ணுறவங்களும் நல்ல ஃபுட் எடுத்துங்க. ஜங்க் ஃபுட்டுங்கெல்லாம் சாப்பிடாதீங்க. ஓகே, இது உங்கள் மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். இது நம்ம கண்ணுக்கு தெரியாத நரம்புகள், நம்ம எலும்பு மஜ்ஜைகள், இவைகளெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஓகே நண்பர்களே, குண்டா இருக்கிறவங்க சனப்பண்ணிமா இருக்கிறவங்க, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உதவுங்க. ஏன்னா நீங்கள் குண்டா பண்ணி மாறிட்டீங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஓகேவா? ரொம்ப இதாகிடும். ஓகே, நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்த பழக கற்றுக்குங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் உங்களுக்கு தான் அது. ஓகேவா? ரொம்ப தின்னு கொளுத்த நண்பர்களே, இப்போத்துலேருந்து நீங்கள் யோகா பண்ணுங்க. சரியா? ரொம்ப உடம்பு கொளுத்து போய் நடக்கிறது, மறுபடியும் தின்றது, இது மாதிரி செஞ்சுட்டு வீண் பேச்சுகள் இதுங்கெல்லாம் குறையணுன்னா நீங்கள் யோகா பண்ணியே தான் ஆகணும். யோகா செஞ்சிங்கன்னா தான் வீண் பேச்சுங்கள்லாம் குறையும். ஓகே, இல்லைனா மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் போய் சேருவீங்க. சரியா? நண்பர்களே, ஜாகிரதை. நாம் உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டுன்னு இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப சேதாரமாயிடும். ஓகேவா? யோகா பண்ணுங்கள்.